ராமானுஜருடைய அவதார வைலட்சண்யங்களை எம்பெருமான்கள் வெளியிட்டபடி ஒருபடி, அதே போன்று ஆழ்வாராச்சாரர்கள் காண்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி நதியின் தீர்த்த விசேஷத்தில் சில பச்சல்களை எல்லாம் இட்டு நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை வார்ப்பெடுத்த பொழுது முதலில் திருதண்ட காஷாயத்துடன் ஒரு வைஷ்ணவ சன்னியாசியினுடையதான ரூபம் தானே வெளிப்பட்டது. பவிஷ்யராச்சாரி விக்கிரகம் என்பதாக நாம் இன்றளவும் ஆழ்வார்தனருக்கு சென்று சேவித்தோம். ஏனால் அந்த பவிஷ்யராச்சாரியரான பகவத் ராமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கலாம். இப்பொழுது எழுந்தளிக்கக்கூடியதான நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு முற்பாடாக அவதாரம் செய்த விக்கிரகம் அது பவிஷ்யராச்சாரி விக்கிரகம். அந்த நம்மாழ்வார் என்ன சொன்னார்? பெருமானிடத்தில், சுவாமி உம்மாலே இந்த உலகத்தை திருத்த முடியாது, இதோ நான் சென்று இந்த உலகத்தை திருத்துவதற்காக திருத்தி கொண்டு வருகிறேன் என்று மார்த்தட்டி நின்கண் வேட்கை எழுவிப்பனை என்பதாக இந்த உலகத்திற்கு வந்து உலகத்தவர்களை எல்லாம் பார்த்தார். கார்கலந்த மேனியான், கைகலந்த வாழியான், பார்கலந்த பல்வையிற்றான், சீர்கலந்த பாம்பனையான், சீர்கலந்த சொல்லிணைந்து போக்காரில் சூழ்வினையின் ஆழ்ந்துயிரை என் நினைந்து போக்குவர் இப்பொழுது என்று இதென்ன உலக இயற்கை என்பதாக உலகத்தவர்களுடைய நடத்தையை பார்த்து வியந்தார். ஏ பாவம் பரமே என்பதாக உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து பశ్చాத்தாபப்பட்டார். உலகத்தவர்களுக்கு தான் உபதேசிப்பதற்காக ஆரம்பித்தவர் சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்லுவன் என்பதாக நினைத்தவர் ஒருத்தரும் தான் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதை பார்த்தவுடன் முந்துற்ற நெஞ்சே என்று தன்னுடையதான மனதை பார்த்து பேச ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய மனதிற்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். வேறு வழி இல்லை. நம்மாழ்வாரும் தன்னால் இயன்ற அளவிற்கு முயன்றார். எம்பெருமான் எப்படி முயற்சித்தானோ அதுபோன்று தான் ஆழ்வாரும் தன்னால் இயன்ற அளவிற்கெல்லாம் முயற்சித்து பார்த்தார். ஒரு முயற்சியும் அவருக்கு பலிதமாகவில்லை. கடைசியில் ஆழ்வாரும் சோர்ந்து விட்டார். சீர்கலந்த சொல்லிணைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்ந்துயரை என் நினைந்து போக்குவர். இவெல்லாம் எப்படி பொழுது போக்குகிறார்கள்? நமக்கா பொழுது போகாது? நமக்கா பொழுது போறவில்லை சுவாமி. ஏன் தினந்தோறும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், என்னென்ன விஷயங்கள் உண்டு, ஆங்காங்கு விளையாட்டுக்கள், பொழுதுபோக்குகள் என்று நமக்கு பகவத் சிந்தனை செய்வதற்குத்தான் காலம் இல்லையே தவிர்த்து பகவானை விடுத்து ஏனைய விஷயங்களை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு நமக்கு காலமே போறவில்லை. விஷயினி ஸ்பிருகா பூயசி என்றார் கூறத்தாழ்வார். என்னப்பனே சர்வேஸ்வரா வரதா, உன்னை விடுத்து மற்ற விஷயங்கள் எனக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் அடே அப்ப அப்படி ஒரு ஆனந்தம் எனக்கு இருக்கிறது என்று அதை கொண்டாடுகிறார். அதனால் நம்மாழ்வார் தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சித்து பார்த்தால் ஒன்றும் நடைபெறவில்லை. கடைசியில் திரிகால ஞானத்தை உடையவராய் இருப்பதினாலே இனி நடக்கக்கூடியது என்ன என்பதை உணர்ந்தவராக பொலிக போயிற்றவல் துயர்ச்சாபம் கலியும் கெடும் கண்டுகொண்பின் என்று அந்த ராமானுஜருடைய அவதாரத்தை பாடி பவிஷ்யத் காலத்தில், இனி வரக்கூடிய காலத்தில் இந்த சித்தாந்தமானது, இந்த சம்பிரதாயமானது பொலிய போகிறது என்று மங்களாசாசனம் பண்ணி வைத்தார். புரா சூத்ரைர் வியாசா ஸ்ருதிசத சிரோரர்த்தம் கர்திதவான் விவப்ரே தச்சலாபியம் வகுளதரதாமேத்யச புனः உபாவேதோ கிரந்தோ கடைதமலம் யுக்திபிரசோ புனர்ஜக்யேச ராமாவரஜ இது பிரம்ம முகுடா என்பதாக அந்த வியாசர், வேதவியாசர் நம்மாழ்வாராக பிறந்தார். பின்னர் அந்த நம்மாழ்வாரை மறுபடியும் சுவாமி ராமானுஜராக அவதாரம் செய்து சம்ஸ்கிருதத்தையும் திராவிட வேதத்தையும் ஒன்றாக சமன்வயப்படுத்தி காண்பித்தார் என்று அந்த பவிஷ்யராச்சாரியனுடைய வைபவாதிசயத்தை நம்மாழ்வார் பாடி வைத்து பவிஷ்யராச்சாரியனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அவதரிக்க வைத்தார். நாதமணிகள் பேசியபடி என்ன? குளப்படியில் தேங்கினால் குருவி குடித்துப் போம், வீரநாராயணபுரத்தேரியில் தேங்கினால் நாடு விளையும் என்று. குளப்படியில் தேங்கினால் குருவிக்குத்தான் அந்த தீர்த்தமானது தேரும், வீரநாராயணபுரத்தில் தேங்கினால் நாடு விளைந்து போகும். வீரநாராயணபுரமாம் காட்டுமன்னார் கோவிலில் நாம் பலமுறை செய்த உபன்யாசத்தில் காண்பித்திருக்கிறோம். லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தோ ஷடரிபு ஜலதா பிராப்திய காருண்ய நீரம் என்று எம்பெருமான் என்னும் தீர்த்த விசேஷத்தை, கருணா தீர்த்தத்தை, அந்த விசேஷமான சமுத்திர தீர்த்தத்தை அள்ளிப் பருகின நம்மாழ்வார் என்னும் மழை மேகமானது நாதமுடிகள் என்னும் பெரிய மலையில் பொழிந்தது. நாதமுடிகள் என்னும் பெரிய மலையில் பொழிந்த அந்த பெருமானின் கருணை என்னும் தீர்த்தம் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி அருவிகளாக பெருகி ஆளவந்தார் என்னும் மகாநதியாக பிரவகித்தது. அந்த மகாநதி ராமானுஜர் என்னும் ஏரியில் வந்து சங்கமித்த பொழுது 74 சிம்ஹாசனாதிபதிகளாகிறதான மதகுகளிலே சம்பிரதாய பயிர் வாழ்வதற்காக
இந்த தீர்த்த விசேஷம் எங்கும் விநியோகிக்கப்பட்டது. சம்பூர்ணே பிராணிசஸ்யே. பின்னாளில் ராமானுஷர் அவதாரம் செய்து சம்பிரதாயத்தை வாழ்விக்கப் போகிறார் என்னும் அனுகிரகத்தை நாதமுனிகள் பேசினபடி இது. அடுத்த ஆளவந்தார் வெளியிட்டபடி என்ன? யாதவ பிரகாசரிடத்தில் பூர்வபக்ஷ கிரந்தங்களை எல்லாம் சேவித்து வரும் காலத்தில் தத்யதா கப்யாசம் புண்டரீகமேக்ஷணி முதலான வாக்கியங்களுக்கு ராமானுஜர் அருளிச் செய்த விசிஷ்டாத்வைத பரமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு ஆளவந்தார் குதூகலித்தார். பின்னாளில் இந்த சத் சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக ராமானுஜரை தந்திரள வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காக திருக்கச்சிரமிகளை முன்னிட்டுக் கொண்டு பேரலாள பெருமாளிடத்தில் வந்து சேவித்து அங்கே யமுனை துறைவர் திருச்சுற்றான ஆளவந்தார் பிராகாரத்தில் யாதவ பிரகாசருடன் நடந்து சென்ற ராமானுஜரை பார்த்து உடனே அங்கே புண்ணியகோட்டி விமானத்தில் வரதரிடத்தில் யஸ்ய பிரசாத கலயாபதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன ச பக்தி மூகஹ அந்தః பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியாதம் தேவமேவ வரதம் சரணோ பிரபத்யே சரணம் கதோஸ்மி என்று அந்த வரதனை பிரார்த்தித்தார். பின்னாளில் ராமானுஜர் வேகமாக திருவரங்கத்திற்கு தன்னை சேவிக்க வருவதற்கு முன்பாக ஆளவந்தார் பரமபரித்த காலத்தில் கூட ஆளவந்தாருடைய 3 விரல்கள் மூடியிருக்க அந்த 3 விரல்கள் 3 விதமான மனோரதங்கள், அதனை நிறைவேற்ற வல்லவன் ராமானுஜன் ஒருவன் தானே என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக காத்திருந்தால் ராமானுஜர் பிரதிஜை செய்ய மூடியிருந்த 3 விரல்கள் நிமிர்ந்தன. இந்த அதிசயத்தை உலகமே கண்டு வியந்தது இல்லையா? அதுபோல பெரிய நம்பிகள் வெளியிட்டபடி என்கிறே பெரிய நம்பிகள் எப்படி ராமானுஜருடைய வைபவத்தை வெளியிட்டார் என்றால் அத்துழாயும் தாமுமாக எழுந்தருளியிருக்கும் காலத்தில் ராமானுஜர் வீதியில் எழுந்தருள அந்த ராமானுஜனை விழுந்து தண்டன் சமர்ப்பித்தார் பெரிய நம்பிகள். இது என்ன சுவாமி, இது என்ன விபரீதம்? சிஷ்யன் வரும்பொழுது ஆச்சாரியன் சேவிப்பதா? ஆச்சாரியனி என்றோ சிஷ்யன் சேவிக்க வேண்டும் என்னும் பொழுது பெரிய நம்பி இது ஆளவந்தாருடைய அனுபவம் என்றோ என்று அருளிச் செய்தார். ராமானுஜனை பார்க்கும் பொழுதெல்லாம் பெரிய நம்பிகளுடைய திருவுள்ளத்தில் என்ன உறைந்தது என்றால் பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியரான ஆளவந்தார், அந்த ஆளவந்தாரை தான் சேவிப்பதாகத்தான் நினைத்தார். அந்த அனுவர்த்தனம் அதனை ராமானுஜரும் பல இடங்களில் காண்பித்தார். ஆளவந்தாருக்கு ஏகலவ்யனை போலவன்றோ அடியேன் சச்சிஷ்யன் என்று அருளிச் செய்கிறார். என்ன நினைத்தீர் என்று கேட்க ஆளவந்தாரையே நினைத்திருந்தேன், ஆளவந்தாரையே நினைத்திருந்தேன் என்று சொல்லி அது தவிர பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரரான புண்டரீகாட்சரை ராமானுஜருடைய திருவடிகளில் ஆசிரியக்க செய்தார். பெரிய நம்பிகள் திருக்குமாரரான புண்டரீகாட்சரை ராமானுஜருடையதான திருவடிகளில் அவர் ஆசிரியக்க செய்தார். இது பெரிய நம்பிகள் செய்த காரியம். திருக்கோஷ்டியூர் நம்பி தான் திருமந்திரார்த்தத்தை அவருக்கு உபதேசித்த சமயத்தில் யாருக்கும் சொல்லாதே என்று அருளிச் செய்ய அதையும் மீறி ராமானுஜர் தெற்காழ்வான் சன்னதியில் தெற்காழ்வானுடையதான அந்த திருவோலக்கத்தில் திரண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அருளிச் செய்தார். அப்பொழுது இது என் என்பதாக திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கேட்க அடியேன் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, ஏனையவர்கள் எல்லோரும் உஜ்ஜீவிக்க வேண்டாமா என்பதாக ராமானுஜர் கேட்டதற்கு நீர் எம்பெருமானை காட்டிலும் கருணை உள்ளம் கொண்டவர், அதனால்தான் எம்பெருமானார் என்று அவரை தழுவிக்கொண்டார். திருமலை நம்பி ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளும் காலத்தில் அவர் விடாய்த்திருக்கும்போது அவருக்கு பிரசாதங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்க எவராவது ஒரு சிறியவனை அழித்திருக்க கூடாதா என்று கேட்க அடியேனை விட ஒரு சிறியவன் யாரும் இல்லை என்றதான அந்த பாகவத பிரதிபத்தியை வெளிப்படுத்தினார். திருமாலையாண்டான் அரியா காலத்து அடிமைக்க நன்கு செய்வித்து முதலான பாசுரங்களுடைய அர்த்த விசேஷத்தை ராமானுஜருக்கு உபதேசிக்கும் காலத்தில் ஆளவந்தார் சொன்ன அபூர்வமான அர்த்த விசேஷங்களை இவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்பது கண்டு வியந்து ஆளவந்தாருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடியதான அந்த தொடர்பை உணர்ந்தார். அதே போன்று தான் திருவரங்க பெருமாள் அரையர் அவருடைய திருமேனிக்கு பாங்காக மஞ்சள் காப்பு அரைத்து உடையவர் சமர்ப்பிக்க
மிகுந்த சந்தோஷத்துடன் பஞ்சமோபாய நிஷ்டையை அருளிச் செய்து தன் குமாரரை ராமானுஜர் திருவடிகளிலே ஆசிரயிக்கச் செய்தது. இது போன்றுதான் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் வடுகநம்பிகள், கோரத்தாழ்வான், திருக்குறுகைப்பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், முதலியாண்டான், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், கோவிந்த பெருமாளாம் எம்பார், யாதவ பிரகாசராம் நாராயண ஜீயர் என்று ஒவ்வொருத்தரும் இந்த சிஷ்ய பரம்பரை பெரிய பரம்பரையாயிற்றே. நாளது பரியந்தம் ராமானுஜருடையதான சிஷ்ய பரம்பரையானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பரம்பரையில் உள்ள ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் ராமானுஜர் தினத்தில் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவத்திற்கு அரும்பெரும் கதைகள் பல உண்டு. அந்த கதைகளை எல்லாம் நாம் கீழே பல தினத்தில் பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஒரு புறம் எம்பெருமான்கள் வெளியிட்டது, ஒரு புறம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வெளியிட்டது, ஒரு புறத்தில் அவருடைய சிஷ்யர்கள் வெளியிட்டது. இப்படியாக யதிராஜ வைபவம் என்பது, யதிராஜனுடைய வைபவம் என்பது 8 திக்கும் புகழ் பெற்றதாக திகழ்கிறது. எமக்கு ஒரு சாத்வீக அகங்காரத்தை உண்டாக்குவதாக விளங்குகிறது. ஆகையால் யதிராஜ வைபவம் என்பது ஏதோ ஓரிரு நாளில் நாம் அனுபவித்து முடியக்கூடியது இல்லை. யதிராஜ வைபவம் என்றுமே தொடர்ந்து எமக்கு இன்பம் பயக்கக்கூடியது. அந்த யதிராஜ வைபவத்தின் 70 ஸ்லோகங்களின் பெருமைகளை இனி நாம் பார்க்கலாம்.